கடந்த காணொளியில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருப்போம். சமீபத்தில் இன்டர்நெட் முழுக்க பரவி கேட்டிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட S-300 வான் பாதுகாப்பு அமைப்பை இஸ்ரேல் டேமேஜ் பண்ணிருச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான். இந்த இன்ஃபர்மேஷன் சம்பந்தமாக சார் இமேஜஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த இமேஜ் எப்படி ஒர்க் ஆகுது, இதனால் நம்ம எந்த விதமான கன்க்ளூஷனுக்கு வர முடியுன்றதை தெளிவாக கடந்த காணொளியில் பார்த்துருப்போம். அந்த காணொளியோட முடிவில் இந்த குறிப்பிட்ட சம்பவம் அப்படின்றது ஒரு மர்மமாக தான் இருக்குது. ரெண்டு தரப்பில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட அதிகாரிகளுக்கு தான் உண்மையிலே என்ன நடந்திருக்கும் அப்படின்றது தெரியும். மக்களாகிய நாம் கடைசி வரைக்கும் கெஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க முடியும் அப்படின்றத அந்த வீடியோவில் கன்க்ளூஷனாக முடிச்சிருப்போம். ஸோ இன்றைக்கான காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு தெளிவாக கிடச்சிருச்சு. ஏன்னா அந்த காணொளியில் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இரண்டாவது சேட்டலைட் இமேஜ் அப்படின்றது இன்றைக்கி நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த இரண்டாவது சேட்டலைட் என்ன சொல்லுது அப்படின்றத தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் உலகம் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், சார் இமேஜஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத கடந்த காணொலியில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பற்றி தெரியாது அப்படின்னீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அந்த வீடியோவில் நம்ம பேசின முக்கியமான மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது என்னதுன்றதை நம்மளால் இந்த சார் இமேஜ் தொழில்நுட்பத்தை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கீழே இருக்கக்கூடியது ஒரு T-72 பீரங்கியா இல்லை BMP-2 அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளான்றதை முதற்கொண்டு நம்மளால் இந்த சார் இமேஜ் கிளாசிஃபிகேஷனின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட இந்த சார் இமேஜை ஒரு குறிப்பிட்ட தனியார் நிறுவனம், உம்ப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் ரிலீஸ் பண்ணி இந்த இமேஜில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது S-300 வான் பாதுகாப்பு அமைப்போட ஒரு ரேடார் சிஸ்டம் தான். இந்த சிஸ்டம் மட்டும்தான் அந்த S-300ஓட சைட்டில் இருக்குது. இந்த சிஸ்டமை தாண்டி வேறு எதுவுமே அந்த இடத்துல இல்லை. ஸோ இந்த சிஸ்டம் டேமேஜ் ஆகிருக்கு, மித்த சிஸ்டம்ஸ் டேமேஜ் ஆகலை, அதனால் மித்த சிஸ்டம்ஸ் அப்புறப்படுத்திட்டு இதை அங்கேயே வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கிளைமு ஃபேமஸாக போய்கிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக ஒரு விஷயத்தை பேசியிருப்போம். இந்த குறிப்பிட்ட சார் இமேஜில் இருக்கக்கூடிய அந்த ரேடார் பேண்டால் கீழே இருக்கிறது S-300ஓட ஒரு சிஸ்டம் தான்றதை தெளிவாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமே தவிர, அது டேமேஜ் ஆகிருக்கா இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது சார் இமேஜின் மூலமான்றதை தெளிவுபடுத்தியிருப்போம். ஆனால் இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இரண்டாவது இமேஜ் பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியரான ஆப்டிக்கல் இமேஜ், அதுவும் ஹை ரெசல்யூஷன் இமேஜ்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆப்டிக்கல் இமேஜின் மூலமாக கீழே இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சிஸ்டம் டேமேஜாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோவை நம்ம தெளிவாக உத்து பார்க்குறதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய விஷயம், அங்கே இருக்கக்கூடிய S-300 ரேடார் சிஸ்டம் டேமேஜ் ஆகிருக்கு. அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி கருப்பாக இருக்கிறது தெரியும். அங்கே பிளாஸ்ட்டு நடந்திருக்கு, அதனால் அந்த சிஸ்டம் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ இந்த சிஸ்டம் டேமேஜ் ஆனதை மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய மீடியா அவுட்லெட் தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் உண்மை இருக்க வாய்ப்பில்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பலாம். நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இதை பற்றி வேறு யாராவது பேசுகிறாங்களான்னு சொல்லி கவனமாக உற்று நோக்கிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் டிலேவாகவும் ஆயிருக்கு. மேற்கு நாடுகளோட மீடியா அவுட்லெட் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போயுமே பயாஸ்டாக தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சமீபத்தில் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்டை உக்ரைன் சுட்டு தள்ளிட்டு தான் ஒரு கிளைம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளைம் எந்த அளவுக்கு அபத்தம் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃப்ரண்ட் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பகுதியிலேருந்து சுமாராக 300 மைல் தள்ளி பறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ரஷ்யாவோட பாம்பர் ஏர்கிராஃப்டை உக்ரைன் சுட்டு தள்ளிட்டு தான் ஒரு கிளைம் வைக்கிறாங்க. இப்போ உலகத்திலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான S-400 S-500ஓட ரேஞ்சே 400 கிலோமீட்டர் 450 கிலோமீட்டர் தான். ஆனால் இவங்க சொல்கிற கூற்றின்படி கிட்டத்தட்ட 300 மைல் தாண்டி இருக்கிற ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்டை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக சுட்டு தள்ளுறது அப்படின்றது நடக்காத ஒரு விஷயம். அப்படியே நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கலாம், எப்போ அந்த மேன்பாட் அப்படின்னு சொல்லக்கூடியதை எடுத்துகிட்டு ரஷ்யாவுக்குள்ளே ஊடுருவி போய் இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை அவங்க சுட்டு தள்ளியிருக்கலாமே அப்படின்னு. அப்படி ரஷ்யாவுக்குள்ளே ஊடுருவி போய் மேன்பாடை வச்சு இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை சுட்டு தள்ளுறதுக்கு கேஷவ்யார் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் லோ ஆல்டிடியூடில் Su-25 போர் விமானங்கள் பறந்துக்கிட்டு இருக்கே, அதை அவங்க ஏன் சுட்டு தள்ளலை? அந்த இடத்துல தெளிவாக நமக்கு தெரியுது அவங்கக்கிட்ட மேன்பாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை, ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லக்கூடியது இல்லை அப்படின்னு. அவங்கக்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறதே லாங் ரேஞ்ச் பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். அதையும் அவங்களோட முக்கியமான நகரங்களை பாதுகாத்துறதுக்காண்டி வச்சுருக்காங்க. அதையுமே அவங்களால முழுசாக பண்ண முடியல. ஸோ முக்கியமான சிட்டிஸில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டு, தெர்மல் பவர் பிளான்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அடித்து காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யன்ஸு. இப்படி இருக்கிறப்ப 400 மைல் ஆர் 300 மைல் தள்ளி போயிருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை அடிக்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம், ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். இதை தான் மேற்கு நாடுகள் என்ன சொல்கிறாங்க, இதை பண்ணது உக்ரைன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ரஷ்யர்களோட தரப்புல இருந்து தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ரஷ்யன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அந்த குறிப்பிட்ட போர் விமானத்தில் டெக்னிக்கல் மேனுஃபேக்சர் நடந்திருக்கு, அதனால தான் அது விபத்துக்குள்ளாயிருக்கு. அண்ட் அந்த பைலட்ஸ் 2 பேரும் சேஃபாக லேண்ட் ஆகிட்டாங்க அப்படின்றத ரஷ்யர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதோட வீடியோ கூட ரிலீஸ் ஆகிருக்கு, விமானம் சுற்றிக்கிட்டு கீழே விழுகிற வீடியோ. ஸோ இந்த மாதிரியான மகாமட்டமான கிளைம்ஸை வைக்கக்கூடிய மேற்கு நாடுகள் இந்த விஷயத்துலையும் பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு. அதனால தான் காத்திருந்து இதை பற்றி வேற யாராவது பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளும் பார்த்தோம். அப்படி நம்ம பார்க்குறப்ப இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில், அதாவது மேற்கு நாடுகளுக்கு ஆதரவாக இல்லாத சில மீடியா அவுட்லெட்டும் ஓப்பனாக வந்து S-300 அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் அழிக்கப்பட்டிருக்கு, அதாவது அந்த ரேடார் சிஸ்டம் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்குன்ற தகவலை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு உதாரணம் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் அண்ட் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து எந்த அளவுக்கு இறங்கி 2 சைடு இருக்கக்கூடிய நியூஸை போடுவாங்க, அதுவும் குறிப்பாக இந்த இஸ்ரேல் காசா போரில் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். நம்மளோட சேனல்லே நிறைய பேர் ஹிந்துஸ்தான் டைம்ஸில் இதை போட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மீடியா அவுட்லெட்டே வெளிப்படையாக வந்து இப்படி நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறப்ப நம்ம இந்த சம்பவத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். பொதுவாக இந்த மாதிரி ஈரானுக்கு எதிரான கருத்துக்கள் மேற்கு நாடுகளோட மீடியா அவுட்லெட்டில் பரப்பப்படுது அப்படின்னா, ரஷ்யாவுக்கு எதிரான கருத்துக்கள் பரப்பப்படுது இல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்கு அல்லது ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ட்விட்டர் மற்றும் டெலகிராமில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க, உடனடியாக அவங்களோட எதிர்ப்பை தெரிவிப்பாங்க. அவங்க சைடில் இருந்து சில எவிடன்சஸையும் எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுப்பாங்க. ஆனால் இந்த சமாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ட்விட்டர் தளத்திலையும் எந்த ஒரு டெலகிராம் தளத்திலையும் ஈவன் அல்ஜசரால கூட எந்த ஒரு நியூஸுமே வரல, சைலண்ட்டாக இருக்காங்க. இவங்க சைலண்ட்டாக இருக்கிறதே வெளிப்படையாக நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுது. ஆமாம், இந்த S-300 ரேடார் சிஸ்டமை இஸ்ரேல் தாக்கிட்டாங்க அப்படின்னு. இப்போ உடனடியாக இந்த சம்பவத்தை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்காண்டி மேற்கு நாடுகளோட மீடியா அவுட்டர் என்ன சொல்கிறாங்க, அமெரிக்க ஆயுதங்கள் மட்டும்தான் சிறந்த ஆயுதங்கள், ரஷ்ய ஆயுதங்களை கம்பேர் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குன்னு பாருங்கள், இந்த ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு கண்ணிலே படாமல் இஸ்ரேல் அவங்களோட போர் விமானத்தை வச்சு ஏவுகணையை வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மீடியா அவுட்லெட்ஸில் கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்றத அங்கே இருக்கிற சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ குறிப்பிட்ட இந்த நாளில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈஸ்வஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவாக இருந்திருக்கு. சின்ன சின்ன ட்ரோன்ஸ் வந்து அந்த விமானப்படை தளத்துக்குள்ளே ஊடுருவிருக்கு. அந்த ட்ரோனை சுட்டு தள்ளுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இது ஒரு வீடியோவாகவே ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த வீடியோவையும் நம்மளோட சேனலில் பதிவிட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அவங்களோட நாட்டுக்குள்ளேயே புகுந்து அவங்களோட ஏர்பேஸுக்கு பக்கத்துலேயே இருந்து இஸ்ரேல் சிறிய லெவலில் ஏதாவது ட்ரோன்ஸை அனுப்பி இந்த குறிப்பிட்ட வான் பாதுகாப்பு அமைப்பை டேமேஜ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் எல்லாரோட கருத்தும். இதை தாண்டி போர் விமானத்தை பயன்படுத்தி, அதுவும் குறிப்பாக போர் விமானத்திலிருந்து ஏவுகணையை லான்ச் பண்ணி இந்த டிஃபென்சிவ் சிஸ்டமை அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் அவங்க அப்படியே மிசைலை லான்ச் பண்ணுறதா இருந்தாலும் ஈராக்கில் இருந்து தான் இந்த குறிப்பிட்ட ஏவுகணைகளை லான்ச் பண்ணியிருக்க முடியும். நேரடியாக வானத்தில் பறந்து லான்ச் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு அப்படின்றது தான் அங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸோட கருத்து. பட் எது எப்படியோ இந்த குறிப்பிட்ட சம்பவம் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அண்ட் அந்த வீடியோவுமே நமக்கு தெளிவாக காட்டுது. இது தரப்பாக ஈரான் சைட்லேருந்து எந்த கருத்துக்களும் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல. மேபி இந்த குறிப்பிட்ட வான் பாதுகாப்பு அமைப்பு ஏதாவது டெக்னிக்கல் மேல் ஃபங்க்ஷனால் கூட டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கலாம், ஆர் எரிஞ்சிருக்கலாம். அதை பற்றி எந்த ஒரு விஷயமுமே ஈரான் சைடில் இருந்தும் சொல்லலை. அப்படின்றப்ப இது ஒரு தெளிவான இஸ்ரேல் ஸ்ட்ரைக் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அண்ட் அதே சமயம் இஸ்ரேல் இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணுறதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஈரான் எப்படி இஸ்ரேலோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாத்தையுமே மீறி எங்களோட ஐசிபிஎம்ஸ் உங்களோட டார்கெட்டை அடிக்குன்றதை காமிச்சாங்களோ, அதே மாதிரி இஸ்ரேல் உங்களோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாத்தையும் மீறி உங்களோட அணு உலைகளுக்கு எதிராக எங்களால் தாக்குதல்களை பண்ண முடியும் அப்படின்றத ஈரானுக்கு உணர்த்துற மாதிரி இந்த சம்பவத்தை செஞ்சுருக்காங்கன்றது தான் எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது. இந்த சம்பவத்தை இவங்க பண்ணுறதன் மூலமாக ஈரானுக்கு ஒரு வார்னிங்கை மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதுவும் குறிப்பாக ஈரானோட இராணுவ தலைமைக்கு தான் அந்த வார்னிங்கை கொடுக்குறாங்க, ஈரானோட மக்களுக்கு கூட இல்லை. ஸோ இந்த வார்னிங்கின் மூலமாக அவங்க தெரியப்படுத்துறது, நாங்கள் நினச்சா பண்ண முடியும், ஆனால் இதை நாங்கள் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்றது தான். ஸோ இதுக்கு ஈரான் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா அவங்க இஸ்ரேலை நேரடியாக தாக்கி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அவங்களுக்குன்னு சொல்லி ப்ராக்ஸி குரூப் இருக்குது. இந்த ப்ராக்ஸி குரூப்பை பயன்படுத்தி இஸ்ரேலை அங்கே நார்தன் பகுதியில் வச்சு அவங்க சமாளிக்க முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நடந்திருக்க சம்பவத்தை எடுத்தீங்க அப்படின்னா ஹெஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலோட ஹெர்மிஸ் ட்ரோனை சுட்டு தள்ளியிருக்காங்க. ஸோ ஹெஸ்புல்லா மூலமாக அவங்க ஏகப்பட்ட விஷயங்களை இஸ்ரேலுக்கு எதிராக பண்ண முடியும். அதில் அவங்க ஈடுபடுவாங்க. அண்ட் இதுதான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் மிடில் ஈஸ்ட்டுக்கே. டோட்டலாக ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரி இஸ்ரேலுக்கு எதிராக நேரடியாக ஏதாவது சம்பவத்தில் இறங்குச்சு அப்படின்னா அது போகிற தூண்டும். அங்கே இருக்கிற யாருக்குமே அது நல்லதில்லை. ஸோ இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். அண்டு இந்த வீடியோவுக்கு நிறையவே எதிர்கருத்துக்கள் இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அண்ட் இந்த வீடியோ பேசுகிறப்ப எடிட்ரு சொன்னாப்புல இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக இஸ்ரேல் ஜெனோசைட் நடத்துகிறான்னு சொல்லி அந்த சைடு அடி வாங்கிட்டேன். இப்போது இந்த உண்மையை சொல்லி இன்னொரு பக்கமும் அடி வாங்க போறியா அப்படின்னு. பட் எது எப்படி இருந்தாலும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெரிவிக்க வேண்டியது என்னோட கடமை. அதை எடுத்துக்கொள்ள மனப்பான்மை சில பேருக்கு இல்லை அப்படின்றதுக்காண்டி நான் உண்மையை மறைச்சிட்டுலாம் பேச முடியாது. என்ன நடக்குதோ அதை அப்படியே வெளிப்படையாக சொல்லுவேன். இதை நீங்கள் ஒரு தகவலாக எடுத்துட்டு இதை கடந்து போகிறது தான் நல்லது. இதை வச்சுட்டு நீங்கள் ரொம்பவும் குழப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. இது என்னோட பர்சனல் கருத்து. அண்ட் இந்த மேற்கு நாடுகளோட கிளைமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது இந்த எவிடன்ஸை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சுபதாய்த்து வரக்கும். நன்றி, வணக்கம்.